சரியா பேசலாமா? பெரியசாமி அவர்களே, என்னுடைய நண்பர் பெரியசாமி அவர்களே, இந்த விழாவை சக்சஸ்ஃபுல்லாக நடத்தி கொண்டிருக்கோம். வீரா அவர்களே, சிவா அவர்களே, நான் உங்க கூட பேசப்பட்டு இப்போ இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த என்னுடைய அருமை நண்பர் ராம்பிரசாத் அவர்களே, இங்கே வந்து நடத்தி கொண்டிருக்கும் என்னுடைய அருமை நண்பர் சுவாமி இளையராஜா அவர்களே, மக்களை அனைவருக்கும் உங்களுடைய அன்பான பெரியசாமி அவர்கள் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். ஒரு 20-25 வருஷமா நல்ல பழக்கம். அவர் வீட்டுக்குள்ள எத்தனை வாட்டி வந்திருக்காங்க, நிறைய வாட்டி நம்ம சந்திச்சிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு அர்த்தங்களை வந்து சாமி பண்ணியிருக்காங்க நிறைய தெரியாது. உங்களுக்கெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் தெரியாது. எம்ஜிஆர் அவர்கள் வந்து உடம்பு சரியில்லாமல் அமெரிக்கா வரும்போது டிராவல்ஸ்ல இருக்கும்போது அவர் மறுபடியும் வந்து உழைச்சிய உயிரோட வந்து நல்ல ஆரோக்கியமா வந்து இந்தியா திரும்புறான்னு சொன்னா அதுக்கு பெரியசாமி தான் ரொம்ப 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 முக்கியமான நல்ல வந்து உதவி செய்தார். அண்ட் சிவா அண்ட் நம்ம வந்து குரு அவர்கள் சரி வீரா அவர்கள் வந்து இந்த விழாவை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக அவங்களுக்கும் என்னுடைய ஒரு பாடல்கள் என்னுடைய நண்பர் உங்கள்கிட்ட நம்ம பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வாங்கிட்டார். ராம்பிரசாத் அவர்கள் வந்து நான் உடம்பு சரியில்லாமல் 2016 வந்து அமெரிக்கா வரும்போது என்னுடைய கூட சகோதரர்களும் பார்க்க மாட்டேன். 4 மாதம் அப்படி வந்து என்னை வந்து பார்த்துட்டாங்க. அவருடைய மனைவி சுமதி அண்ட் ஒரு சிஷன் லோகேஷ், தீபக், அவங்க எல்லாம் எப்போ வந்தாலும் அவங்க வீட்டில் வந்து அவங்க வீட்டு மாஸ்டர் வீட்டுலேயே வந்து வச்சு அவர் வந்து அந்த மாதிரி அவர் பார்த்து வளர்க்கிறவர் அருமையான மனிதர், நல்ல உதவி செய்கிறவர் குடும்பம் இருக்காங்க. அவர் செய்கிற உதவியாக இருக்கும் எனக்கு தெரியாது. அண்ட் இளையராஜா சாமி மணிக்கணும் விசேஷத்தில் வந்து அதை இன்டர்வியூ பண்ணிட்டேன். எப்பவுமே சாமி வந்து அவங்க விசேஷத்தில் வந்து யாரும் பேசுறது அவருக்கு பிடிக்காது. பட் என்ன எல்லாம் சொன்னால் அவர் உனக்கு பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் வந்து கமல்ஹாசன் நைட் பாடலாம் நைட் பாட்டெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்துருப்பீங்க, உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், சாரி. அந்த மாதிரி வந்து ராஜா மாதிரி வந்து இளையராஜாவோட மாதிரி வந்து ஒரு மகான்கள் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு 200 வருஷத்துக்கு ஒரு வாழ்க்கை. அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இந்த தமிழ் மக்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து பிறந்தது வந்து நம்ம தமிழ் மக்களுடைய ஒரு வாக்கியம். அது இப்போ வந்து அவருக்கு வந்து எம்பி ராஜ்யசபா எம்பி வந்து அவருக்கு வந்து அந்த ஒரு பெரிய ஒரு மரியாதை செலுத்திருக்காங்க. அந்த ராஜ்யசபா எம்பி அப்படிங்கிறது ஒரு 4 நாளே ஒரு கொடுத்துட்டாரு. இது ரொம்ப சந்தோஷம். அண்ட் நான் வந்து அரங்கர்களை பற்றி நான் பேசுறதுக்கு முன்னாலே அமெரிக்கா எனக்கு வந்து ஒரு 2 வார்த்தை நான் பேசிக்கணும். அப்படியே சிக்காகோ வந்து ஸோ அமெரிக்கா வந்து இந்த லேண்ட் எத்தனை பேர் எத்தனை நாட்கள் கொண்டவர்கள் வந்து சாப்பாடு வேலை கொடுத்துருக்கு. அவங்களை வந்து நல்லா வாழ வச்சுருக்கு. இந்தியா, நேபாள், பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, மெக்சிகோ, பிலிப்பீன், சைனா, ஜப்பான் எத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்துட்டு இருக்கு. அதனால்தான் வந்து வல்லரசு நாடாக வந்து இருந்து கொடுத்துருக்கு. ஸோ அப்படி சிக்காகோ வந்து சிக்காகோ வந்து விவேகானந்தர் அந்த ரிலீஜியஸ் அசம்பிளி அதில் வந்துட்டு அவர் வந்து கொடுத்த அந்த ஸ்பீச், ஹிஸ்டாரிக் ஸ்பீச், அது யாருமே தடுக்க முடியாது. அந்த ஒரு ஸ்பீச்சில் வந்து உலகத்தில் எல்லா ஆன்மீகங்கள் மதுவாதிகள் கண்டித்து இந்தியாவோட நம்ம அந்த புராதன அந்த சனாதன தர்மம், அது வேறு உபனிஷத்து, அதோடைய தத்துவங்கள் அவங்களுக்கு விளக்கி எல்லா மதங்களும் சர்வதர்ம சம்பந்தனையும் எல்லா மதங்களும் ஆண்டுகளை வந்து போய் சேரும். அந்த பிரம்ம ஜானம் அறியணும்னா பிரம்ம ஜானம் கிடைக்கணும்னு சொன்னால் அது நம்ம இந்தியா, நம்ம சனாதன வேதங்கள் உபனிஷத்து நாயக் ஸ்பீச் பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்
பெரிய புரட்சியை ஏற்படுத்தி எவ்வளவோ வந்து ராமகிருஷ்ண ஆசிரமங்கள் இந்தியாவிலும் சரி அமெரிக்காவிலும் சரி உதயமாயிடுச்சு. அப்பொழுது எத்தனையோ பேர் வந்து ஞானத்தை தேடி ஆன்மீக உண்மையான இந்தியாவுக்கு வந்து எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு இத்தியாசம், அந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான நிகழ்வு வந்து சிகாகோவில் வந்து இந்த தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் இது வந்து பொன்விழா நடந்துருக்கு அப்படின்னு சொன்னால் இதுவும் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகும். நான் இந்த தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் பற்றி எனக்கு நிறைய தெரியாது. இப்போதான் அதை பற்றி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எத்தனை நல்ல காரியங்கள் 74 வந்து ஆரம்பிச்சு கம்ப்ளீட்டாக வந்துட்டு அவங்க எல்லாம் வந்து படித்து கஷ்டப்பட்டு அங்கே வந்ததுனால அந்த படிப்போட அந்த மைண்ட் அவங்களுக்கு தெரியும், அதோட வேல்யூ அதில் தெரியும். அதனால வந்து நமக்கு தமிழ்நாடு வந்து கஷ்டப்படுறாங்க. ஏழை எளிய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்க அவங்க வந்து 7th ஸ்டாண்டர்ட்ஸ் இப்படியும் 6, 7, 8, 9 அவங்க படிச்சுருவாங்க. பட் ஃபைனல் பப்ளிக் எக்ஸாம் வரும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 7, 8, 9 இந்த டீச்சர்ஸ் வந்து இது பண்ணி அவங்களோட சம்பளம் கொடுத்து அந்த பசங்களை படிக்க வச்சு அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்து அவங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கையில் முன்னேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை 11th 12th ஆன பிறகு நல்லா ஏழை மக்கள் படிக்கிறவங்களுக்கு இன்னும் மேலே வந்து அவங்க ஒரு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் அட் த சேம் டைம் உமன் அது அவங்களுக்கு வந்து எத்தனை வந்து நல்லா வந்து பெண்கள் வந்து கஷ்டப்பட்ட பெண்களுக்கெல்லாம் வந்து எவ்வளவோ வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வில்லேஜில் வந்து இந்த ஃபார்மர்ஸ் அக்ரிகல்ச்சர் ஸோ அவங்களுக்கு கூட வந்துட்டு நிறைய உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் ஹைஜீன் அண்ட் ஹெல்த் அந்த வந்து மெடிக்கல் கேம்ப்ஸ் அதெல்லாம் வந்து எத்தனை விஷயங்கள் வந்து யாருக்குமே தெரியாமல் ஒரு இதாக பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்துட்டு கம்ப்ளீட்லி ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸ் கிட்டத்தட்ட 150 பேர் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ரிட்டையர்ட் லாயர்ஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அவங்களுக்கு தான் வந்து ஒரு பைசா சம்பளம் இல்லாமல் இருக்கிறது வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த அர்க்கிடெக்சர் கொடுக்குற பணம் வந்து 99% அப்படியே மக்களுக்கு போய் சேர்ந்து 1% தான் அங்கே வேலை பண்ணுறவங்களுக்கு தான் வந்து அந்த பணம் போயிருக்கு. இது வந்து மிகப்பெரிய விஷயம். இது வந்து நீங்கள் எல்லாரும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருப்பீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ வந்து பரவாயில்ல. இப்போ டைட் மிஸ்டேக்கில் இருக்க செய்து ஓட்டுவாங்க 20-25 இயர்ஸ் போதெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த போயிட்டிங் வந்து விலேஸ்வரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கே வந்து ஒரு தைரியம். ஸோ அவங்க வந்து நீங்கள் எவ்வளோ ஃபஸ்ட்டு மனதாக உடம்பாக எவ்வளோ துயரப்பட்டு இந்த அளவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களை வந்து இங்கே அனுப்பி எப்படி இருக்காங்க எப்படி வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தகப்பனார் நீங்கள் வந்து இந்தியா டிஸ்ட்ரிக்ட் வந்துருங்க. இந்தியா சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் போன அந்த பள்ளிக்கூடங்கள் காலேஜ் நீங்கள் அந்த நடமாடுன அந்த இடங்கள் அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து அப்போ எல்லாம் சைட் அடிச்சிட்ட இந்த பொண்ணுங்கெல்லாம் சாரி இந்த கல்விகள் அங்கே இருக்காங்க போய் பார்த்து சந்தோஷமாக ஹாப்பியாக பொருளாதாரத்தில் சந்தோஷமாக ஹாப்பியாக டிஸ்ட்ரிக்ட் இருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன ஒரு அபிப்பிராயம். Adjust, accommodate, and adjust, adapt, accommodate. வீட்டில் adjust, adapt, accommodate சந்தோஷமாக இருக்குது. ஆஃபீஸில் சேம் adjust, adapt, accommodate சந்தோஷமாக இருக்குது. வாழ்க்கையில் இது 3 விஷயம் பேசுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு பேசுறது. இன்னும் வந்து இங்கே பேசினா அதுக்கப்புறம் சுவாமி வந்து வச்சுப்பாங்க. ஏன்னா கமலஹாசன் பாட்டெல்லாம் வந்து